பஜனையாலே ஒரு நிமிஷம் அமைதியா கேளும். பஜனையாலே வேண்டின வரங்களை தரக்கூடிய அபார கருணாமூர்த்தி பாண்டுரங்கன். இந்த கோவில்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம். மூலவர் பாண்டுரங்கன். இன்று பார்த்த மாதிரி நாளை இருக்க மாட்டேன். அமைதியா இருக்கும். பின்னாடி இருக்காங்களா? அமைதியா ஒரு நிமிஷம், 2 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். எல்லாருமே தீர்த்தம் வாங்கிட்டு வெளில போயிடலாம். இந்த 2 நிமிஷம் நீங்க அமைதியா இருந்தீங்க. செந்தூர வர்ணத்துல புது ராஜ உடை சாத்திங்கள், ராஜஸ்தான் முறைப்படி தலப்பாகை, காதுகள்ல பாருங்க 2 அழகிய மீன்கள் மகர குண்டலமாக, இடது கையில அரசாளக்கூடிய வீரவாள் தங்க கத்தி வச்சிருந்த கம்பீரமாக, துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் போல ராஜ அலங்காரம் பெருமாள், பக்கத்திலேயே ரகுமாயி தாயார், வேண்டின வரங்களை தரக்கூடிய அபார கருணாமூர்த்தி ருக்மணின்னு பெயர். மகாலட்சுமி ஸ்வரூபம். அஷ்டைஸ்வரியங்களையும் பக்தர்களாகிய நம்மளுக்காக விக்கிரகம் பண்ணின்றிருக்கார். கண்ணனுக்கு ஏத்த ராதையாக, ராதா ராணி போல் அலங்காரம். கதவுகள் எல்லாம் பிரம்மாண்டமான வெள்ளி கதவுகள், வைகுண்ட வாசல் போல. இதோ இந்த உட்புற சித்திரம், இதெல்லாம் உலகத்திலேயே முதல் முறையாக ஃபைபர் கிளாஸ் பெயிண்டிங் உடைய சித்திரம். ராஜ தரிசனம், கோடி புண்ணியம். என்னென்ன பிரார்த்தனைகளை மனசுல வேண்டி நீங்க எல்லாருமே கோவில் வந்தீங்களோ, மாலை போட்டு விரதம் இருக்கீங்களோ, நீங்க வேண்டின எல்லா காரியங்களும் ஜெயமாகட்டும். இந்த வரிசையில பக்தர்களாகிய உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமானது ஒரு கைங்கரியம் காத்துட்டு இருக்கு. நல்லா கவனமா கேளுங்க. நாளைக்கு விடிஞ்சால் நிறைஞ்ச குருவாரம் வியாழக்கிழமை உலக நன்மையை வேண்டி, பக்தர்களுடைய ஆரோக்கியத்தை வேண்டி, திருப்பதி சம்பிரதாயப்படி பெருமாளுக்கு நாளைக்கு பிரம்மாண்டமானது ஒரு பாலாபிஷேகம் ஏற்பாடாயிட்டு. மூலவர் பாண்டுரங்கனுக்கும் ருக்மணிக்கும். யாரோ கோவில் கட்டியிருக்காரு, யாராவது பெருமாளுக்கு நாளைக்கு அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னு நினைக்காது. பக்தர்கள் நீங்க தான் கண்ணனுக்கு பிடிச்ச பால், தயிர், வெண்ணெய், பழங்கள், தேன் என வாங்கி கொடுக்கணும். எப்படி? உடனே எல்லாராலையும் பல ஆயிரங்கள் செலவழிச்சு 100 லிட்டர் பாலோ 50 லிட்டர் பாலோ வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் சிறு துளி ஒரு வெள்ளம்னு சொல்ற மாதிரி அங்க ஆயிரங்கள்ல ஒரு 101 ரூபாய் காணிக்கை, ஒரு 2 லிட்டர் பாலாக்க, 2 இளநீராக்க, உங்களுடைய உடைப்புல இந்த நிறைஞ்ச மார்கழி மாதத்துல எம்பெருமான அபிஷேகம் பண்ணிக்கிட்டுமே. இந்த கோவில்ல நீங்க எங்க தேடினாலும் முதல்ல ஹுண்டியல் கிடையாது, அக்ஷய பாத்திரம் மட்டும்தான். நீங்க சுவாமிக்காக சேர்க்க நினைக்கிற காணிக்கைகள் அங்கே வலது உள்ளங்கையில மூடி வச்சு உங்க பேரை சொல்லி, குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் என்று காணிக்கைகளை சேர்த்துட்டு தீர்த்தம், துளசி, சந்தனம் தெற்கு வாசல்ல பெருமாள் பிரசாதமாக வாங்கிக்கலாம். நீங்க சுவாமி கிட்ட வந்து காணிக்கைகளை தேடாதீங்க. எவ்வளவோ 500 ஆயிரங்கள் கண்ணுக்கு தெரியாம நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு 101 ரூபாய் கண்ணனுக்காக, அவருக்கு நடக்க இருக்கிற பாலாபிஷேகத்துக்காக நீங்க சேர்க்கிறீங்களா, பெருமாள் உங்களுக்கு 1000 லட்சங்களாக திருப்பி கொடுத்துருவார். நாளைய தினம் காலையில 7 மணிக்கு பாலாபிஷேகம். பக்தர்கள் நீங்க தான் அந்த அபிஷேகத்தை சிறப்பிச்சு கொடுக்கணும். எல்லாரும் அழகா ஒரே வரிசையில வாங்குவோம். எல்லாருமே சொல்லலாமே கோவிந்தா கோவிந்தா.